ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தினமும் ஒரே ஒரு கையளவு முளை கட்டிய பச்சை பயிறு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உடம்போட ஆரோக்கியம் சிறப்பாக இருந்துச்சுன்னா தான் நம்மளால் நாள் முழுக்க சுறுசுறுப்பாக செயல்பட முடியும். உடல் ஆரோக்கியத்துக்கு நம்ம நல்ல ஆரோக்கியமான உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். அப்படி நம்ம உடம்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு ஏராளமான உணவுகள் இருக்கு. அதுல பாரம்பரியமா உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்க சாப்பிடக்கூடிய ஒரு உணவுப் பொருள் தான் முளை கட்டிய பச்சை பயிறு. முளை கட்டிய பச்சை பயிரை தினமும் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்ம உடம்புக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கும். பொதுவா பயிர் வகைகளை முளைக்கட்டை வச்சு சாப்பிட்டோம்னா அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் நமக்கு அப்படியே கிடைக்கும். அதுவும் பச்சை பயிரை முளைக்கட்டை வச்சு சாப்பிட்றப்ப அதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து மட்டும் இல்லாமல் விட்டமின் சி, போலேட் இது மாதிரியான நிறைய கனிம சத்துக்களும் நம்ம உடம்புக்கு கிடைக்கும். இந்த பச்சை பயிரை சாப்பிட்றதுனால உடலில் ஏற்படக்கூடிய பல ஆரோக்கிய நன்மைகள் நிறைய இருக்குது. இது நம்ம ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய பிரச்சனைகளை தடுக்கிறதோட பல நன்மைகளையும் தருது. சரி வாங்க, பச்சை பயிறு சாப்பிட்றதுனால அது என்னென்ன நோய்களுக்கு எல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். உடல் எடையை குறைக்க உதவும். உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தினைக்கும் ஒரு கையளவு முளை கட்டிய பச்சை பயிரை சாப்பிட்டாங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். இந்த பச்சை பயிரில் ஊட்டச்சத்துக்கள் அதிகம், கலோரிகள் குறைவு அப்படிங்கிறதுனால எடையை குறைக்க நினைக்கிறவங்க ஸ்நாக்ஸ் தான் இந்த முளை கட்டிய பச்சை பயிரை சாப்பிடலாம். முக்கியமாக இதில் நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதுனால ரொம்ப நேரம் வயிறை நிரம்பி இருக்க செய்யும். ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும். முளை கட்டிய பச்சை பயிரை சாப்பிட்றதன் மூலமா அதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து, காப்பர் சத்துக்களால ரத்த சிவப்பணுக்களோட அளவு சரியான அளவில் பராமரிக்கப்பட்டு உடல்ல ரத்த ஓட்டம் சிறப்பாக இருக்கும். எலும்புகள் வலுவாகும். முளை கட்டிய பச்சை பயிரை தினைக்கும் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா எலும்புகள்லாம் வலுவாகும். ஏன்னா இந்த பயிரில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எலும்புகளோட அடர்த்தியை அதிகரித்து மூட்டு தொடர்பான பிரச்சனைகள் வராமல் தடுக்குது. அது மட்டும் இல்லாமல் தசைகளை வலிமையாக்கவும் ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுக்கும் முளை கட்டிய பச்சை பயிறு பெஸ்ட் சாய்ஸாக அமையும். செரிமான மண்டலத்துக்கு நல்லது. முளை கட்டிய பச்சை பயிரை தினைக்கும் ஒரு கையளவு சாப்பிட்டுட்டு வந்தோம்னா அது வயிற்றுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கு. முக்கியமாக இது குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை ஊக்குவிக்குது, வளர்சிதை மாற்ற செயல்பாட்டை அதிகரிக்குது. இதன் விளைவா செரிமானம் மென்மையாக நடந்து மலச்சிக்கல் பிரச்சனை எதுவும் ஏற்படாமல் இருக்கும். இரத்த சர்க்கரையோட அளவையும் சீராக வச்சுக்கலாம். இதயத்துக்கு நல்லது. முளை கட்டிய பச்சை பயிறு இதயத்துக்கு பல வழிகளில் நன்மை தரக்கூடியதாக இருக்குது. அதில் இரத்த நாளங்களை ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டு இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படுற அபாயத்தை குறைச்சி இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தக்கூடிய சத்துக்கள்லாம் இருக்குது. இதன் மூலமாக இதயத்தோட செயல்பாடு சிறப்பாக இருக்கும். பல வகையான நோய்கள்லேருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னு நினச்சோன்னா முளை கட்டிய பச்சை பயிறு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். விட்டமின் கே அதிகம். முக்கியமாக முளைக்கட்டிய பச்சை பயிரில் விட்டமின் கே அதிகமாக இருக்குது. அதுவும் ஒரு கப் முளைக்கட்டிய பச்சை பயிரில் 5.45 mcg விட்டமின் கே இருக்குது. இது உடலுக்கு பல வழிகளில் நன்மை தரக்கூடியதாக இருக்குது. உதாரணமாக பார்த்தோன்னா தசைகளோட வலிமையை அதிகரிக்குது, ரத்தம் உறையிற அபாயத்தை குறைக்குது. ஆஸ்டியோகால்சின் அப்படிங்கிற ஆரோக்கியமான எலும்பு திசுக்கள் உருவாகிறதுக்கும் விட்டமின் கேக்கு தேவைப்படுற ஒரு வகையான புரோட்டீன் இருக்கு. வயதான காலத்துல எலும்புகள் வலுவா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முளை கட்டிய பச்சை பயிரை இப்பயே சாப்பிட தொடங்குறது நல்லது. இந்த வீடியோல தினமும் ஒரு கையளவு முளை கட்டிய பச்சை பயிறு சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாம பச்சை பயிரை முளைக்கட்டை வச்சு சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.